வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். நம்முடைய தமிழக அரசியல் களம் ரொம்பவே சூடா இருக்கு இல்லையா? என்ன நடக்கும் அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லி நம்மளால கெஸ் பண்ணவே முடியல. ஏன்னா விஜய் ஜெயிக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருந்த வேளையில அவர் இவ்வளவு இடங்களை ஜெயிச்சு காட்டியிருக்காரு. சரி, அடுத்ததா முதலமைச்சரா பதவி ஏற்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல அவருக்கு அடுத்த நெருக்கடி வருது. அதாவது பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி. பொதுவா பாத்தீங்கன்னா தேர்தலை ஜெயிக்கிற கட்சியை தான் ஆட்சிக்கு கூப்பிடுவாங்க. அப்படிதான் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா பாருங்க, விஜய்க்கு ஒரு நெருக்கடி புதுசா என்ன அப்படின்னு சொன்னா, அவரு பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவா பாத்தீங்கன்னா நம்முடைய இந்திய வரலாற்றுல முதலமைச்சராக பதவி ஏற்கக்கூடியவர் பெரும்பான்மையை நிச்சயமா நிரூபிக்கணும். ஆனா அவங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்படும். ஆனா விஜய்க்கு அந்த கால அவகாசம் கொடுக்கப்படல அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, என்ன பண்ண போறாரு, யார் யாரெல்லாம் அவர் கூட கூட்டணி வைக்க போறாங்க, எப்படி நடக்க போகுது எல்லாத்தையும் நம்ம பொறுமையா பார்த்துட்டு இருக்கிறோம். காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் சில இடங்கள் இன்னும் தேவையா இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல விஜய் முதலமைச்சராக பட்சத்துல அவருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கப்படும், என்னென்ன சலுகைகள் அவருக்கு முதலமைச்சர் பதவியில இருக்கும்போது கொடுக்கப்படும் அப்படிங்கறத நான் சுருக்கமா சொல்ல போறேன். இப்போ கேளுங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாதாந்திர ஊதியம், அலவன்ஸ், இன்ன பிற படிகள் அப்படின்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 2,05,000 ரூபாய் சம்பளமா வழங்கப்படுமாங்க. இது பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு ஏற்பட்ட அரசாணையின்படி இந்த சம்பளம் முதலமைச்சருக்கு கொடுக்கப்படுது. இதை தவிர வேற ஏதாவது அரசு சலுகைகள் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொன்னா நிச்சயமா நிறைய கொடுக்குறாங்க. என்னென்ன அப்படிங்கறத நான் வரிசையா சொல்றேன். முதல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அபிஷியல் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவர் வசிக்கிறதுக்கு ஒரு இல்லம், அரசு இல்லம் கொடுக்கப்படும். அவர் போயிட்டு வர்றதுக்காக வாகனங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வாகனங்கள் எல்லாமே குண்டுகள் துளைக்கப்படாத வாகனங்களாக இருக்கும். ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான வாகனங்கள்ங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, ஆளுநர் மாளிகையில இருந்து அவர் வெளியே வரும்போது எப்படி இருந்தது பாத்தீங்களா, கார் எல்லாம் எப்படி இருந்தது பாத்தீங்களா? இது எல்லாமே குண்டு துளைக்காத வாகனங்களா இருக்கும். முதலமைச்சரின் பாதுகாப்புக்காக வழங்கப்படக்கூடிய வசதி இது. இது தவிர பாத்தீங்கன்னா இலவச தொலைத்தொடர்பு வசதிகள், அவருடைய குடும்பத்திற்கான முழு காப்பீடு வசதிகள் எல்லாமே வழங்கப்படும். இப்ப ஹெலிகாப்டர், விமானம் அதெல்லாம் அவர் பயன்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா அந்த செலவு எல்லாமே அரசு ஏத்துக்கும். இது உள்நாட்டு வெளிநாட்டு விமான சேவைகள் எல்லாத்துக்குமே பொருந்தோங்க. அதே போல அவருடைய வீட்டிலும் அலுவலகத்திலும் வேலை பார்க்கக்கூடிய எல்லா ஊழியர்களுக்கும் அரசு தான் சம்பளம் கொடுக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரசின் சார்பாக கொடுக்கப்படக்கூடிய சலுகைகள் யாருக்கு? முதலமைச்சருக்கு. பாதுகாப்பு வசதிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னா தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, மாநில போலீஸ் கூட சேர்ந்து. அதே போல அவர் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போனாரு அப்படின்னு சொன்னா அவருடைய பாதுகாப்புக்காக கிரவுட் கண்ட்ரோல் இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் எல்லாமே பயன்படுத்தப்படும். அவர் எங்க போனாலும் பாத்தீங்கன்னா அடுக்கு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வந்துருவாரு. அதே போல பாத்தீங்கன்னா விஜய்க்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ், அதாவது ரசிகர் பட்டாளம் இருக்கிறதுனால மேம்பட்ட Z+ அப்படின்ற ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்படும். அவருக்கு ஏதாவது அச்சுறுத்தல்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா ரகசிய உளவுத்துறை கண்காணிப்புகள் மூலம் அவருக்கு அறிவுறுத்தப்படும், அவருடைய பாதுகாப்பு மேம்படுத்தப்படும். இப்படி பாதுகாப்பு வசதிகள் அவருக்கு செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நீங்க தெரிஞ்சுட்டீங்க அவருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கப்பட போகுது, பாதுகாப்பு வசதிகள் என்னெல்லாம் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எல்லோருடைய மனதிலும் திக் 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 அப்படிங்கிற ஒரு நிமிடங்கள் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா தமிழக வரலாற்றுல மிக குழப்பமான ஒரு சூழ்நிலை முதல் முறையா நம்ம பாக்குறோம். இவ்வளவு இடங்கள் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறமா கூட கூட்டணியில இவ்வளவு இழுபறி நடக்குது அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யாரு கை கொடுக்க போறா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.